அலகு 3 மலாய் மொழி நமது பாரம்பரியம். நீங்கள் கற்கப் போவது என்ன? மலாய் மொழியின் பாரம்பரிய வழித்தோன்றல். உலகில் மலாய் மொழி பேசுகின்றவர் பகுதி. அன்றும் இன்றும் மலாய் மொழியின் பங்கு. மலாய் மொழி பாரம்பரிய வழித்தோன்றல். மொழி மனிதனின் தொடர்பு கருவியாகும். மலாய் மொழி பிலும் எனக் கூறப்படும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தோன்றியது. இந்த பிலுமிலிருந்துதான் ஆஸ்ட்ரோனேஷியா குடும்பம் தோன்றியது. மலாய் தீவு கூட்டங்களில் பேசப்படும் வேறுபட்ட ஆயிரக்கணக்கான மொழிகளில் மலாய் மொழியும் ஒன்று. உலகில் புகழ்பெற்ற மலாய் மொழி மிதமான வெளிக்கூறுகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் இயல்புகளை பெற்றுள்ளதால் தொடர்ந்து விரிவடையும் மொழியாக திகழ்கின்றது. மலாய் மொழி பாரம்பரிய வழித்தோன்றல். மலாய் மொழி நாட்டின் பாரம்பரியம் எனும் வகையில் இனத்தின் அடையாளத்தை பிரதிபலிப்பதால் அவசியம் நிலைநாட்ட வேண்டும். ஒரு நாட்டின் நாகரிகத்தை கலை, கலாச்சார பாரம்பரியம், மொழி, பழக்கங்கள், பல்வேறு இனத்தவரின் வாழ்க்கை முறை ஆகியவற்றிலிருந்தும் அறிய முடிகிறது. பண்பாட்டு தொடர்ச்சியை நிலைநாட்ட நாட்டின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்த வேண்டும். மலாய் மொழி பேசுவோர் வாழும் பகுதிகள். மலாய் மொழி மலாக்கா மலாய் மன்னாராட்சி காலந்தொட்டு புகழ்பெற்ற பொக்கிஷமாக விளங்குகின்றது. உலகம் முழுவதும் லிங்குவா பிரான்கா அடிப்படையில் மலாய் மொழியின் பயன்பாடு படர்ந்திருந்தது. பின்வரும் கரைவரை படம் உலகில் மலாய் மொழி பேசுகிறவர்களின் படர்ச்சியை காட்டுகின்றது. பிராங்கோய்ஸ் வெலாண்டின் எனும் டீக் எழுத்தாளர் 1726இல் பதிவு செய்தது, அவர்கள் மொழியான மலாய் மொழி கரையோர மாவட்டங்களில் பேசப்படுவதை மட்டுமின்றி மலாய் தீவுகள் முழுவதிலும் பயன்படுத்தப்படுகிறது. கிழக்கத்திய நாடுகளில் எவ்விடத்தும் ஒவ்வொருவருக்கும் விளங்கும் மொழியாக ஐரோப்பாவில் பிரெஞ்சு லத்தீன் மொழி போலவும் அல்லது இத்தாலியில் லிகுசான் பிரான்கான் மொழி போலவும் போன்றதாகும். அந்த மொழி பரப்பிலும் அதற்கப்பால் வரையிலும் விளம்பிக் கொள்ளப்படுவதோடு மட்டுமின்றி கிழக்கில் பிலிப்பைன்ஸ் தீவுகள் வரையிலும் காணப்படுகிறது. உனக்கு இந்த மொழி தெரியவில்லையெனில் கிழக்கில் நீ கல்வியறிவு அற்றவராக கருதப்படுவாய். மூலம். உச்சரிப்பில் ஒற்றுமை. மலாய் மொழியின் வளர்ச்சி மிக விரிவானது. அந்நிய ஆதிக்கத்தின் வருகை மலாய் மொழியின் சொற்களஞ்சியத்தை வளப்படுத்தியது. மலாய் மொழி இன்று சமஸ்கிருதம், அரபு, போர்த்துகீஸ், டச், ஆங்கிலம், சீனம், தமிழ் ஆகிய மொழிகளின் சொற்களஞ்சியங்களை கொண்டுள்ளது. மலாய் மொழி மலாக்கா மலாய் மன்னராட்சி காலத்தில் மிகவும் புகழ்பெற்றிருந்ததோடு உலகம் முழுதும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. மலாய் மொழியின் பங்கு. மலாய் மொழி நாட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கை ஆற்றுகிறது. மலாய் மொழி அதிகாரப்பூர்வ மொழி, ஒற்றுமை மொழி என்பதோடு மட்டுமல்லாமல் கல்வி, நிர்வாகம், சட்டம், பொருளாதாரம், தொடர்பு, எழுத்துப்படிவ மொழி ஆகியவற்றிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று வரை மலாய் மொழி தொடர்பு மொழி எனும் வகையில் கீழ்காணும் துறைகளில் பயன்படுத்தப்படுவது நாட்டின் பெருமைமிகு பாரம்பரியமாக திகழ்கிறது. அதிகாரப்பூர்வ மொழி, ஒற்றுமை மொழி, கல்வி மொழி, நிர்வாக மொழி, சட்ட மொழி, பொருளாதார மொழி, தொடர்பு மொழி, எழுத்துப்படிவ மொழி. மலாய் மொழியின் பங்கு. கல்வி மொழி. அன்று மலாய் மொழி அறிவுற்றலை வழங்கும் கல்வி மொழி ஆகும். உலாமாக்கள் அரசாண்மையில் மலாய் அரசர்களுக்கு சமய கல்வியை மலாய் மொழியிலேயே வழங்கினர். இன்று மலாய் மொழி தொடர்பு மொழியாக கற்றல் கற்பித்தலில் அறிவையும் தகவல்களையும் வழங்க பள்ளிகளிலும் உயர்கல்வி கூடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. நிர்வாக மொழி. அன்று மலாக்கா மலாய் மன்னராட்சி கால நிர்வாகத்தில் மலாய் மொழி பயன்படுத்தப்பட்டது. இன்று மலாய் மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சட்ட மொழி. அன்று மலாக்கா மலாய் மன்னராட்சி கால நிர்வாகத்திலும் ஆட்சி முறையிலும் முக்கிய வழிகாட்டியாக விளங்கிய மலாக்கா சட்ட மரபு பதிப்பில் மலாய் மொழி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்று மலாய் மொழி நாட்டின் சட்ட அமைப்பு முறையில் முதன்மை மொழியாக திகழ்கிறது. மலாய் மொழியின் பங்கு. அன்றும் இன்றும். பொருளாதார மொழி. அன்று மலாய் மொழி லிங்குவா பிராங்கா என்னும் வகையில் மலாக்கா மலாய மன்னராட்சி காலத்தில் வாணிபப் பரிவர்த்தனையை எளிதாற்றியது. இன்று மலாய் மொழி நம் நாட்டின் வாணிபப் பரிவர்த்தனையில் முதன்மை மொழியாக அமைந்துள்ளது. தொடர்பு மொழி. அன்று மலாய் அரசு வெளி அரசுகளுடன் தொடர்பு கொள்ள மலாய் மொழியை பயன்படுத்தியது. கிளாந்தான் சுல்தான்
ரைட் வில்லியம் டப் அவர்களுக்கு எழுதிய கடிதம் ஓர் எடுத்துக்காட்டாகும். இன்று மலாய் மொழி மக்களின் வட்டார தொடர்பு மொழியாக பயன்படுத்தப்படுகிறது. எழுத்துப் படிவ மொழி. அன்று அதிகமான உயரிய படைப்புகள் மலாய் மொழியில் எழுத்துப் படிவமாக்கப்பட்டுள்ளன. இன்று நாட்டின் படைப்பாளர்களின் படைப்புகளால் மலாய் மொழி எழுத்துப் படிவ மொழியாக உலக அளவில் அங்கீகரிக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ மொழியாக மலாய் மொழி. மலாய் மொழி நம் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாகும். தேசிய மொழிச் சட்டம் 1963-67 வழி இதன் நிலை உறுதிப்படுத்தப்படுகிறது. அதிகாரப்பூர்வ மொழி எனும் வகையில் அன்றி அலுவலையில் தொடர்பு மொழியாக இதன் முக்கியத்துவம் இருக்கின்றது. எனினும் பல இனத்தைச் சேர்ந்த மலேசியர்கள் வேறு மொழிகளையும் சுதந்திரமாக பயன்படுத்தலாம். ஒற்றுமை மொழியாக மலாய் மொழி. மலாய் மொழி பல்வேறு இனத்தவர்களை ஒன்றுபடுத்தும் மொழியாகும். மலாய் மொழி மிக எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடியது மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கு தகவல்களை வழங்குவதற்கான முதன்மை தொடர்பு மொழியாக விளங்குகின்றது. தேசிய மொழி வாரம், கவிதை ஒப்புவித்தல், கவிதைக்கு கவிதை கூறுதல், பேச்சுப் போட்டி, மேடை பேச்சு போன்ற நடவடிக்கைகள் பல இன மாணவர்களிடையே ஒற்றுமையை விதைக்க உதவுகிறது. இந்நடவடிக்கைகள் மறைமுகமாக மொழியின் வாயிலாக இனத்தை ஒன்றுபடுத்துகிறது. மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. மாணவர்களே, நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.